ஸ்ருதிக்கு எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா அவங்க நல்லபடியா திரும்ப வருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எதிர்பாராத திருப்பம் தாங்க. இது வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ரவிக்கும், ஸ்ருதிக்கும் ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் அந்த கல்யாண நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் தான் வந்துட்டு யாருக்கும் தெரியாம பண்ணிக்கிட்டோம். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரிய வந்து சூப்பரா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார் பேரையுமே போட்டு நல்ல ஒரு கிராண்டா ஒரு இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்குமே குடுத்து சூப்பரா மாஸா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, கடைசி நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய காணோம். இப்போ மறுநாள் வந்து ஃபங்ஷனுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, ஸ்ருதி வந்துட்டு ஏதோ ஒரு பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு இருந்த முத்துவும், மீனாவும் போய் "ஸ்ருதி எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இவ்வளோ நேரம் ஆகியும் வராம இருக்க மாட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்குறாங்க. "ஆமா அண்ணி, எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லிருவா. ஸ்டூடியோலயும் கேட்டேன். அவ அப்பவே கிளம்பிட்டதா சொல்றாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டுட்டேன். இங்க யாருமே வரலன்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை இன்விடேஷன் குடுக்குறதுக்கு எங்கேயாவது போயிருப்பாளோ!" அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ நேரம் அவளுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா, அவளுக்கு ரீச் ஆகவே மாட்டேங்குது. ஸ்விட்ச் ஆஃப்னே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து புலம்புறாங்க. "சரி நீ கவலைப்படாத. நீ ஃபங்ஷனுக்கு உண்டான வேலையெல்லாம் பாரு. கண்டிப்பா நாங்க அவங்கள வந்து எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துர்றோம்." அப்படின்ற மாதிரி முத்துவும், மீனாவும் சொல்லிட்டு வெளியில கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பதான் வந்துட்டு முத்து வந்து எங்க போயிருப்பாங்க இந்த பலகுரலோட வந்தா வேகமா எங்கேயாவது வீட்டுக்கு வந்து சேரணுன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க அவங்க எப்பயுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு." அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. "என்ன மீனா சொல்ற?" அப்படின்னா, "ஆமா ஏற்கனவே வந்து இந்த ஒருத்தன் ஸ்ருதிக்கு வந்து அவங்க அப்பா, அம்மாவும் பார்த்து வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு மாப்பிள. அவன் தாங்க ஆசிட் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணான். அவன தாங்க நான் அடிச்சேன். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ரோட்ல வச்சு வம்பிழுக்கிறதா நீங்க தானே சொன்னீங்க. அதனால நீங்க தானே போய் ஸ்ருதியவே காப்பாத்தி விட்டீங்க. அதனால தாங்க சொல்றேன். நாளைக்கு கல்யாண நாள்னு தெரிஞ்சிருந்து அவன் ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரவிக்கு கால் பண்ணி அந்த பிஜுவ பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே முத்து வந்து கேட்குறாங்க. "வேற ஏதாவது பிரச்சனையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜுவ தேடி கண்டுபிடிச்சு, கண்டிப்பா ஸ்ருதிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஸ்ருதியோட அப்பாவும், அம்மாவும் ஸ்ருதிய காப்பாத்துனதுக்காக முத்துவுக்கும், மீனாவுக்கும் நன்றி சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.